ஸோ ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணி பர்சனலி எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னோட ஓல்டு ஃபோட்டோ வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். அந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் இப்படி இருந்த என்னோட ஃபேஸ் தான் வந்துட்டு இப்படியானது. நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம், என் ஃபேஸில் எவ்வளோ ஒரு ஆக்னி, ஃபங்கல் ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ், என் முகமே மாறி போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ரொம்ப இருந்தது. ஜஸ்ட் ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தப்போ அப்போ வந்து இந்த ஒரு ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் வேக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், நேச்சுரலான ப்ராடக்ட்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம ஒரு ட்ரை கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த பேஜில் இருந்து. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி ஒரு டைம் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னோட கையில் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து சின்னதாக நான் போட்டு பார்த்துட்டு ஸோ 24 hours விட்டுட்டு நான் பார்த்தேன். எனக்கு பெருசாக அந்த ரியாக்ஷனும் ஆகலன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் நம்பி தைரியமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃபேஸில் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா க்ளோவாக இருந்தது, ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் 2 நாள் கழிச்சு அதே ப்ராடக்ட்டை வந்து என்னோட ஃபேஸ், என்னோட ஹேண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணேன். எனக்கு உடனே என்ன ஆச்சுன்னா ஃபேஸ் வந்து இச்சிங் ஆக ஆரம்பிச்சு, இந்த பர்னிங் சென்சேஷன் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பயந்துட்டு நான் உடனே என்ன பண்ணேன்னா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட கையில் வந்து ஒரு சில்வர் பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருந்தேன். உங்களுக்கே தெரியும் சில்வர் மெட்டல் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் போட்டு 5 minutesல என்னோட சில்வர் பிரேஸ்லெட் வந்து ஒரு காப்பர் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. வெரி நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து ஃபுல்லாக ஆக்னி பிம்பிள், அந்த ஒயிட்டாக வரும் இல்லையா, என் ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி பிம்பிள் வந்துருச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னி வரைக்குமே என்னால் அந்த பிம்பிளை வந்து சரி பண்ண முடியல. அந்த டார்க் ஸ்பாட்ஸ் என்னால் கம்மி பண்ண முடியல. என் ஃபேஸே போயிடுச்சு, மொத்தமாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபேஷியல் வேக்ஸ் பவுடர் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. என் ஃபேஸை நீங்கள் ஃபில்ட்ரு கூட போடல, நான் எதுவுமே சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடல, அப்படியே ரா ஃபேஸில் நான் எடுக்கிறேன். இந்த வீடியோவை அப்படியே பாருங்கள். தயவு செய்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து யாருமே ப்ரொமோட் பண்ணாதீங்க, யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அந்த பேஜில் போய் நான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் செஷன்லையும் நான் போட்டேன். பட் அடுத்து நான் ஒரு 2-3 times அந்த கமெண்ட் போட்டேன். பட் நெக்ஸ்ட் டேவாக அந்த கமெண்ட் அவங்க டிலீட் பண்ணிடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கமெண்ட் வந்து அவைலபிளாக இல்லை அந்த பர்டிகுலர் வீடியோவில். ஸோ இது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த ஃபேஷியல் ஹேர் இருக்குன்னா, பேபி ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை எனக்கு ரிமூவ் பண்ணணும்னா கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லேசர் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் நிறைய லான்ச் ஆகுது, இதெல்லாம் நம்பி யூஸ் பண்ணாதீங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்கன்னா எண்ட் வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் தட்.